சீதாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல மனோஜ் பிரதாப் அப்படிங்கிற அண்ணன் தம்பி 2 பேரும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு துணி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்யறதுனால அவங்களுக்கு நல்ல லாபம் வந்துச்சு. அந்த லாபத்தை ஒரு மூட்டையில கட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க. இப்படி எல்லாருமே ஒத்துமையா அந்த வீட்ல இருந்தாங்க. ஒரு நாள் பிரதாப் மனோஜ் வீட்ல இருக்கும்போது, அண்ணன் வீட்ல அரிசி காலி ஆயிடுச்சு. அப்படியா? எதுக்காக எனக்கு சொல்லவே இல்ல? அண்ணி சொல்ல மறந்துருப்பாங்க அண்ணன். சரி, காசு கொடுங்க, நான் இருக்கேன்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்க ஏன்னு கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன்ல. சரிப்பா, இந்த காசு, போய் அரிசி வாங்கிட்டு வா. சரிங்க அண்ணன். அதே நேரத்துல மனோஜோட பொண்டாட்டியான லேக்கா அங்க வந்தா. மாமா, குழந்தைக்கு பால் டப்பா காலி ஆயிடுச்சு, நாளைக்கு வரும்போது கொண்டு வாங்க. ஐயோ, முதல்லயே சொல்லிருக்கலாம்ல, எதுக்குமா காலி ஆகுற வரைக்கும் சும்மாவே இருக்க? இப்பதான் மனோஜ் கடைக்கு போனா, முதல்ல வந்திருந்தா அவங்ககிட்டயே சொல்லி அனுப்பியிருப்பேன். பரவாயில்ல மாமா, நாளைக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க. சரிம்மா. அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டு மறுபடி நாள் காலையில வேலைக்கு கிளம்பலான்னு பாக்கும்போது பிரதாப் வந்து, அண்ணன், எனக்கு வயிறு யானோ ரொம்ப வலிக்குது, இன்னைக்கு நான் வரமாட்டேன், நீங்க ஒண்டியா போறீங்களா? சரி தம்பி, நீ ரெஸ்ட் எடு, நான் இருக்கேன்ல, நான் போயிட்டு வரேன். அன்னைக்கு வேலைக்கு போவாம வீட்டை விட்டு வெளியே போய் துணி வியாபாரியான பூபதிய பாக்குறதுக்காக போனா. வணக்கம் பிரதாப் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பூபதி ஐயா, நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? மனோஜ் அவரு வரவே இல்ல, வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க தானே? நல்லா இருக்காங்க ஐயா, உங்ககிட்ட ஒரு வேலையா வந்தேன். சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் வருஷமா துணி வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா வெளியில நிறைய துணி வியாபாரிங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட விலை குறைவா இருக்கு, அவங்க கிட்டே போய் வாங்கிக்கிட்டுமா? இது என்னங்க இப்படி பேசுறீங்க? எவ்வளோ வருஷமா என்கிட்ட தானே துணி வாங்கிக்கிட்டு இருந்தீங்க, இது என்ன புதுசா? நம்மளுக்கு எங்க லாபம் வருது அங்க தானங்க நம்மளும் பொருளுங்க வாங்குவோம். எங்க கிட்ட வாங்குற துணியோட குவாலிட்டி, கலர் எல்லாமே ரொம்ப தரமா இருக்கும். எங்கேயா இருந்தாலும் துணி தானே, அவங்க கிட்ட துணி வாங்கினா 10% எனக்கு கமிஷன் கொடுக்கறேன்னு வேற சொல்லிருக்காங்க. நான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான துணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எனக்கு ஒரு 10% கமிஷன் கொடுக்கறேன்னு சொல்லுங்க, உங்ககிட்டயே நான் துணி வியாபாரத்தை செய்யறேன். சரிங்க, கொடுக்கறேன். அப்போ எனக்கு ஒரு 10% கொடுக்கறது உங்களையும் என்னையும் தவிர யாருக்குமே தெரியக்கூடாது. எங்க அண்ணங்கிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா இந்த வியாபாரத்தை வேற உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்கப்பா, சொல்ல மாட்டேன். சரி அப்படின்னு பேசி பிரதாப் வீட்டுக்கு வந்துட்டான். அதே நேரத்துல மனோஜ் கூட வீட்டுக்கு வந்தான். சாப்பிட்டு படுக்க போகும்போது கோமலி இப்படி சொன்னான். ஏங்க, இன்னைக்கு உங்க தம்பி உங்க கூட வேலைக்கு எதுக்காக வரல? அவனுக்கு வயிறு வலின்னு சொன்னான், அதுக்குதான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தான். ஹாஸ்பிட்டலுக்கு போனானோ இல்லையோ என்னவோ தெரியலங்க. காலையில நீங்க போனீங்கல்ல, உங்க பின்னாடியே அவரும் கிளம்பிட்டாரு, நீங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. அப்படியா? டாக்டர் கிட்ட போயிருக்கலாம். இப்படின்னு பேசி 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு ரூமுக்குள்ள போயிட்டாங்க. இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரதாப் வந்த காசுல யாருக்குமே தெரியாம ஒரு வீட கூட வாங்கிட்டான். வியாபாரத்துல வர லாபத்தை கூட தன்னோடையே வச்சுக்கிட்டான் பிரதாப். வீட்ல தன்னோட அண்ணனை நம்பியே வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் மனோஜோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவனை தேடி வந்தான். என்னடா பிரசாத், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா, எவ்வளோ நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து. ஆமாண்டா, நீதான் பட்டணத்துக்கு போயிட்ட, அங்க உனக்கு வசதியா இருக்குல்ல? பரவாயில்லடா, எதுவுமே இருந்தாலும் நம்ம ஊரு மாதிரி வந்துருமா? அதே நேரத்துல மனோஜை தேடி பிரதாப் வந்து, அண்ணன், என் பெரிய மகனை ஸ்கூல்ல சேர்க்கலான்னு இருக்கேன். அப்படியா? நல்ல விஷயந்தாப்பா, சேர்த்து விடு. ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக காசு கட்டணும்னு கொடுங்க. அப்படியாப்பா, இந்தப்பா வாங்கிட்டு போ. இப்படி காசை வாங்கிக்கிட்டு பிரதாப் அங்கிருந்து கிளம்பி போனா. என்னடா நீ காசு கொடுத்துக்கிட்டு இருக்க அவனுக்கு? நீங்க 2 பேரும் சேர்ந்து துணி வியாபாரத்தை செய்றீங்க, லாபத்தை சரிசமமா தானே எடுத்துக்கிறீங்க. அவன் கொஞ்சம் அப்பாவிடா, அவனுக்கு எதுவுமே தெரியாது. காசு அவங்கிட்ட இருந்திருந்தா என்கிட்ட கேட்டிருப்பானா இல்லைன்னு நினைக்கிறேன். பிரதாப் ஒன்னும் பாவப்பட்டவன் இல்லடா, அவன் காசை எடுத்து வச்சுக்கிட்டு உன்னோட காசுல தான் வாழ்க்கைய நடத்துறான். சரிடா, பரவாயில்ல, யாரு சம்பாதிச்சா என்ன, 2 பேரும் அண்ணன் தம்பி தானே. சரி, நான் போயிட்டு வரேன், எனக்கு நேரமாவுது, பஸ் வந்துடும், வரட்டா? சரிடா, பத்திரமா போயிட்டு வா. இப்படி கொஞ்ச நாளாச்சு. தம்பி, சொல்லுங்கண்ணே.
பண்டிகை வருதுல்ல, வியாபாரி கிட்ட போய் கொஞ்சம் துணியை வாங்கிட்டு வா. பண்டிகையில அதிகமா வியாபாரமாகும். சரிங்க அண்ணன், இந்த வருஷம் பண்டிகைக்கு கலர் கலரா நிறைய துணி வந்திருக்கு. அப்படியா? அப்படின்னா சீக்கிரமா போய் நிறைய வெரைட்டி கொண்டு வா. நிறைய பேர் என்கிட்ட துணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால நிறைய பேர் நம்ம கிட்டே வாங்குவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்லி புதுசா துணியை கொண்டு வந்து கடையில வச்சான். துணி கடையில ஒரு தீ விபத்து ஏற்பட்டதுனால அவங்க துணி எல்லாமே எரிஞ்சு போச்சு. இப்படி கடையில இருக்கிற துணியெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. இப்படி வந்த கொஞ்சம் பேரு தண்ணிய ஊத்தி தீய அணைச்சாங்க. ஐயோ, என்ன பண்றது, பெரிய ஆபத்து வந்துருச்சு, நிறைய நஷ்டமும் ஆயிடுச்சு. அண்ணன், இப்ப நம்ம என்ன பண்றது, என்ன பண்ண முடியும்? இப்படி எல்லாருமே சேர்ந்து அதை பத்தியே பேசி கவலைப்பட்டுக்கிட்டு உக்காந்து இருந்தாங்க. அப்போ பூபதியே வந்தாரு. என்னங்க ஐயா மனோஜ், ஏதோ தீ விபத்து ஏற்பட்டுச்சா? ஆமாங்க ஐயா, தீ விபத்து தான் ஏற்பட்டுச்சு. யாருக்கும் எதுவுமே ஆகலையே. இல்லங்க ஐயா, யாருக்குமே எதுவுமே ஆகல, எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். இங்க பாருங்க ஐயா, கொஞ்சம் லேட்டா கொடுத்தாலும் இந்த துணிக்கு கொடுக்க வேண்டிய காசு மொத்தமாவே கொடுத்துருங்க. எதுக்காக அப்படின்னா, நான் கூட நிறைய பேருக்கிட்ட இருந்து துணியை கடன் தானே வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறேன். நாங்க என்ன துணி வியாபாரமா செய்யறோம், நீங்க எங்க கிட்ட வந்து காசு கேக்குறீங்க? துணியெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு. இருப்பா தம்பி, எதுக்கு கோவப்படுற? இரு, நானே சொல்றேன். அது இல்லங்க அண்ணன், இப்ப எங்க இருந்து நம்ம காசு கொண்டு வந்து கொடுக்கறது? துணியெல்லாம் கடைக்குள்ள தானே வச்சோம். பூபதி ஐயா, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அண்ணன். பூபதி ஐயா, இப்ப குடுக்கறதுக்கு எங்ககிட்ட எங்க காசு இருக்கு? முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க, உங்க காசு எங்களால கொடுக்க முடியாது. என்னங்க ஐயா அப்படி பேசுறீங்க? உங்க கடை எரிஞ்சு போனா அதுக்கு நானா பொறுப்பு? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, லேட்டானாலும் என் காசு எனக்கு வரணும். அப்படி சொல்லி பூபதி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. என்னங்கண்ணே, நீங்களும் அப்படியே சொல்றீங்க? இல்லடா தம்பி, அவரு கூட எங்க இருந்தோ தானே துணி கொண்டு வராரு, நம்மளுக்கு கடனாதான் கொடுத்தாரு. நம்ம காசு கொடுக்கலனா அவங்களுக்கும் நஷ்டம் வந்துடும்ல, என்ன பண்றது, அவங்களும் கஷ்டத்துல தானே இருக்காங்க. அதுக்குதான் நம்ம தான் காசு கொடுக்கணும். கொஞ்ச நாள் அமைதியா இரு, கூடிய சீக்கிரம் கடனெல்லாம் அடிச்சிடலாம். இவ்வளோ நஷ்டத்தை என்னால கொடுக்க முடியாதண்ணே, இவ்வளோ நஷ்டம் கொடுத்தா நம்ம மட்டும் என்ன பண்றது? ஆமாங்கண்ணே, நீங்க நம்ம வியாபாரத்தை பத்தி யோசிக்காம அவரோட வியாபாரத்தை பத்தி எதுக்காக யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் நஷ்டம்தான்ப்பா. நம்ம நஷ்டப்படுறோம் அப்படின்னு எதிரில் இருக்கிறவங்கள நஷ்டப்படுத்துறது தப்பு இல்லையா? நான் இங்க இருந்து கிளம்புறேன், என் வியாபாரத்தை நானே பாத்துக்கிறேன். அதென்னடா தம்பி அப்படி பேசுற? இப்போ என்ன நடந்துச்சுன்னு? வியாபாரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க வந்தப்போ விட்டுட்டு போறேன்னு சொல்ற, என்ன விட்டுட்டு போவியா நீ? அண்ணே, நீங்க கூட நம்மள பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க, மத்தவங்க பத்தி தானே யோசிக்கிறீங்க. நான் உங்க கூட இருக்க மாட்டேனா இருக்க மாட்டேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன். அப்படி சொல்லி பிரதாப் தன்னோட பொண்டாட்டி புள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு அவன் புதுசா வாங்கின வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். என்ன கோமலி, மனோஜ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். எவ்வளவு சொன்னாலும் அவன் என் பேச்ச கேட்கல. கவலைப்படாதீங்க, அவரு எப்பவுமே உங்களை விட்டுட்டு இருக்க மாட்டாரு. ஏதோ அவசரத்துல முடிவெடுத்துட்டாரு, கண்டிப்பா உங்களை தேடி வருவாரு பாருங்க. அதே நேரத்துல கோமலியோட அப்பா வீட்டுக்கு வந்தாரு. ஏமா, கடை தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சா, உண்மைதானா? ஆமாப்பா, உண்மைதான். அந்த கடைக்கு புதுசா பொருளுங்களை வாங்கி போட்டாங்க. 2 நாள்லயே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. எல்லா துணியும் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. யாருக்குமே எதுவுமே ஆகல இல்லம்மா? இல்லப்பா, யாருக்குமே எதுவுமே ஆகல, எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்னம்மா, பிரதாப் காண்றது இல்ல, வெளியே எங்கேயாவது போயிருக்காரா? இல்லங்க, அவன் என்னை விட்டுட்டு கிளம்பி போயிட்டான். என்ன மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? நீங்க ஏதாவது சொன்னீங்களா? மாமா, நான் எதுவுமே சொல்லல மாமா. உண்மைதான்ப்பா, இவரு தம்பிய எதுவுமே சொல்லல. எங்களுக்கு துணி கொடுத்த வியாபாரி வந்தாரு, துணி கொடுத்ததுக்காக எங்ககிட்ட காசு கேட்டாரு. அந்த பேச்ச கேட்ட பிரதாப் காசெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஓ, பிரதாப்பும் உங்க மருமகனும் 2 பேரும் வாதத்துல இறங்குனாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அவரு கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. அந்த வார்த்தை கேட்ட பிரதாப்புக்கு, நம்ம தான் நஷ்டப்படணுமா? நம்ம எப்படி காசு கொடுக்கறது? இப்படியா நான் வீட்டுல இருக்க மாட்டேன்னு தனியா போறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு தனியா போயிட்டாருப்பா. அவருதான் அங்கே போய் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு கிளம்பிட்டாருப்பா. இப்ப வீட்டுல ஒரு பொருள் கூட இல்ல.
நான் உங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுக்கறேன், அந்த பணத்துல புதுசா வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்குங்க. இல்ல மாமா, வேண்டாம் வேண்டாம், உங்ககிட்ட காசு கேட்கறது தப்பு. நான் வெளியே எங்கேயாவது ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். இந்த பணத்தை இப்ப நீங்க திருப்பி கொடுக்காதீங்க. நீங்க நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொடுங்க, அதே போதும். சரின்னு மனோஜ் காசை கொண்டு வந்து பூபதி ஐயாவுக்கு கொடுத்தான். மறுபடியும் துணிங்களை கொண்டு வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சான் மனோஜ். இந்த பக்கம் பிரதாப் கூட வியாபாரத்தை ஆரம்பிச்சான். ஆனா இப்படி ஒரு மாச கணக்குல வியாபாரத்தை நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் வியாபாரம் சரியா நடக்காததுனால எதுக்குன்னா பணத்தோட கணக்கு வழக்கங்க எல்லாமே மனோஜ் தான் பாத்துக்கிட்டு இருந்தான். வியாபாரம் கூட மனோஜுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு நாள் பிரதாப்ப பாக்குறதுக்காக மனோஜ் வந்தான். தம்பி, எப்படிப்பா இருக்க? என்னப்பா புதுசா வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கியா? எப்படி இருக்கு அந்த வியாபாரம்? என்ன அண்ணன், வியாபாரத்தை செய்ய வேண்டான்னு சொல்றியா? என்ன உனக்கு மட்டும்தான் வியாபாரத்தை பத்தி தெரியுமா, எனக்கு தெரியாதா? அப்படி இல்லடா, நான் சொல்றது கேளுடா. நீ எந்த கடைக்காரங்க கிட்ட இருந்து பொருளுங்களை வாங்குறியோ அவங்க கிட்ட குவாலிட்டி நல்லா இல்ல, ஒரு தடவை பேசிப்பாரு. இல்லங்கண்ண, நீங்க எங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க. நான் உங்களோட நல்லபடியா வியாபாரம் செய்வேன். உன்னை பார்த்து நான் எதுக்காகடா வைத்தறிச்சல் பட போறேன்? என் கண்ணு முன்னாடி நீ நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கும் முக்கியம். இப்படி மனோஜோட பேச்ச கேட்காததுனால மனோஜ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி வியாபாரத்தை நல்லபடியா செய்யறதுனால நல்லா லாபம் கூட வந்துச்சு. இப்படி மாதவைய கிட்ட வாங்கின கடத்தை கூட அடிச்சிட்டாங்க. மாமா, இந்தாங்க அன்னைக்கு நீங்க கொடுத்த காசு. இல்லப்பா, வேண்டாம்ப்பா, அது நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் தான். அது என்னோட பேரப்புள்ள மேல எழுதி வைங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிரதாப்பு கிட்ட குவாலிட்டி நல்லா இல்ல அப்படின்னு நிறைய பேரு பிரதாப்பு கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்படி அவனோட வியாபாரம் நின்னு போச்சு. இருக்கிற காசும் காலி ஆயிடுச்சு. லேக்கா, நம்மளோட வீடை வித்துட்டேன். நான் ரொம்ப கடங்காரனா ஆயிட்டேன். நிறைய துணிமணிங்கெல்லாம் அப்படியே இருக்கு. நம்ம புது வியாபாரி கிட்ட தானே துணியை வாங்கணும். அந்த துணி கூட அப்படியே இருக்கு. பழைய துணியை தான் புது துணி அப்படின்னு சொல்லி எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்கான். ஒரு தடவை தண்ணியில துணியை போட்ட உடனே துணியே பாழாயிடுது. அப்படியாங்க, எவ்வளவு பெரிய மோசம் இது. நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன் லேக்கா. என் கையில தெம்பு கூட இல்ல. நான் ரொம்பவே மோசம் போயிட்டேன். நீங்க உங்க அண்ணன் கூட இருக்கும்போது உங்க வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துச்சு. அவரு ரொம்ப நல்ல வியாபாரி. நீங்க அங்கேயே இருந்திருக்கலாம். நானும் அக்காவும் ரொம்ப வருஷமா ஒரே வீட்ல இருந்தா கூட எங்க நடுவுல எந்த பிரச்சனையும் வரல. மாமா அவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்கங்க. நம்ம மாமா கிட்ட போயிடலாங்க. எப்படியும் வீடு கூட நம்ம கிட்ட இல்லல. நீ சொல்றது என்னவோ உண்மைதான். ஆனா நான் கோவத்துல அண்ணனை ரொம்ப திட்டிட்டேன். இப்ப அதை நினைச்சா பயமா இருக்கு. மாமா அப்படி எதுவுமே சொல்ல மாட்டாருங்க. அண்ணன் என்ன அடிச்சா கூட நான் அண்ணனை போய் பாக்குறேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேக்குறேன் அப்படி சொல்லி தன்னோட அண்ணனை பாக்குறதுக்காக போனான். அண்ணன், தம்பி உள்ளவாடா, ஏண்டா வாசல்லே நிக்கிற, உள்ளவா. அண்ணன், என்ன மன்னிச்சிடுங்க அண்ணன். நான் உங்களை ஏமாத்தணும் போய் இப்போ எனக்குள்ள நானே ஏமாந்து வந்து நிக்கிறேன். நான் எப்பவுமே உன்னை பிரிச்சு பாக்கலடா. நீ என் தம்பிடா. உனக்கு ஒரு கஷ்டம்னா அது என்னோட கஷ்டம் மாதிரி. நம்ம எப்பவுமே ஒத்துமையா இருந்தாதான்டா நல்லா இருப்போம். இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாத. நீ எப்பவுமே தப்பு பண்ண மாட்டேன் அண்ணன். மனசுக்குள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு மத்தவங்கள ஏமாத்தணும்னு நினைச்சா அவங்களே மோசம் பண்ணிக்கின மாதிரி. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். இது நடந்து வராரே, இவருதான் தாசரதி. இவருக்கு 2 பசங்க, ராமன், லக்ஷ்மணன். இவங்க பேர் மாதிரியே நிஜமாவே ராமன் லக்ஷ்மணனா இருந்தாங்க. எப்பவும் எதை பத்தியும் சண்டை போடவே மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க. அப்பாவோட பேச்ச மீறாத மகன்கள். 2 பேரும் படிப்பை முடிச்சுட்டு ஒன்னா இருக்கணுங்கிற எண்ணத்துல அவங்களோட நிலத்திலேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அந்த ராம லக்ஷ்மணனை பார்க்க மாதிரியே இருக்கு. இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது உண்மையிலேயே ராம லக்ஷ்மணன் இருந்தா இப்படிதான் இருப்பாங்களோன்னு தோணுது அப்படின்னு ஊருக்குள்ள இருக்க பெரியவங்க எல்லாம் ராமன் லக்ஷ்மணனை பத்தி இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராமனும் லக்ஷ்மணனும் காலங்காத்தாலே நிலத்துக்கு போய் நிலத்தை உழுவாங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் கடிச்சுக்கிட்டு பழைய சாதம் சாப்பிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் நிலத்துல இறங்கி வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் மரத்தடியில உட்காந்துக்கிட்டு மதிய சாப்பாட சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு மிச்சம் மீதி வேலை இருந்ததுன்னா அதையும் செஞ்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வருவாங்க.
வெயில் மழை காத்துன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. 2 பேருக்கும் வயசு வந்ததும் கொஞ்ச நாள்லயே தாசரதி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல எல்லாமே நல்லபடியா தான் நடந்தது. அதுக்கப்புறமா 2 மருமகள்களுக்கும் நடுவுல சண்டை வந்தது. தினமும் ராமனும் லக்ஷ்மணனும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் 2 மருமகள்களும் ஏதாவது ஒரு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் வாசல்ல. எவ்வளவோ கௌரவமா வாழ்ந்த ராமன் லக்ஷ்மணுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்களோட மனைவிகள் கிட்ட இந்த விஷயம் சம்பந்தமா பொறுமையா பேசி பார்த்தாங்க. இதனால லாபமே கிடைக்கல. அடுப்பங்கரையில இருந்து தோட்ட வேலை வரைக்கும் எதை தொட்டாலும் சண்டை போடலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராம நவமி கொண்டாட்டம் ஆரம்பிச்சுது. கல்யாணம் ஆகி முத நடக்கிற திருவிழா அப்படிங்கறதால அண்ணனும் தம்பியும் மனைவிகளோட அந்த இடத்துக்கு போகணும்னு விருப்பப்பட்டாங்க. அதுக்குள்ள மருமகள்களோட போராட்டம் ஆரம்பிச்சுது. லக்ஷ்மணன் மனைவி பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு தயாராகி வெளியில வந்தா. ராமனோட மனைவிக்கு பொறாம வந்தது. ஓஹோ, பட்டு புடவைய கட்டிக்கிட்டு நீ வெளிய வரும்போது எல்லாரும் என்ன ஏளனமா பேசணும், அதானே உன் உத்தேசம்? இது நல்லா இருக்கே, என்கிட்ட இருக்குன்னு நான் கட்டிக்கிறேன். உன்கிட்ட இருந்தா நீயும் கட்டிக்கோ, இல்லன்னா போ. என்கிட்ட இல்லாமலாம் இல்ல, பக்கத்து வீட்டு பார்வதி வந்து வாங்கிட்டு போயிட்டான். நீ ஊருக்கெல்லாம் இப்படி தானம் வழங்கிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றதா அப்படின்னு சின்ன மருமக முகத்தை திருப்பிக்கிட்டு கேட்டான். ஆஹா, உன்ன மாதிரி எச்சக்கையில காக்கா ஓட்டாத கஞ்சம் நான் கிடையாது. கேட்டா இல்லன்னு சொல்லாம குடுக்கற மனசுனுது அப்படின்னு புடவை சண்டை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெருசாச்சு. அந்த சண்டை தூறல் மாதிரி ஆரம்பிச்சு இடியுடன் கூடிய மழையா முடிஞ்சது. இந்த வீட்ல எனக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கா? ஐயோ, எனக்கு என்னமோ இருக்க மாதிரி. இதுக்குதான் நம்ம தண்ணி குடுத்தனம் போயிடலான்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க. அவர் கேட்டாதானே உன் கூட தினந்தோறும் எனக்கு ஏன் இந்த தலையெழுத்து? எங்களுக்குன்னா வேற வழி இல்லாமலா இருக்கோம். நானும் தண்ணி கொடுத்தனும் போறேன். உனக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு நான் வெளிய போறேன் அப்படின்னு 2 பேரும் அவங்க ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. ராம நவமி அன்னைக்கு ராமனோட கோவிலுக்கு போலான்னு 2 பேரும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க ரூம்ல மனைவிகள் அழுதுட்டு இருந்தாங்க. ராமன் லக்ஷ்மணனால ஒன்னும் பண்ண முடியாம மௌனமா வீட்லயே இருந்துட்டாங்க. அந்த ஊர்ல இந்த அண்ணன் தம்பி இல்லாம நடந்த முதல் ராமநவமி அதுதான். 2 மருமகள்களும் அவங்களோட கணவர்களை தனி குடும்பத்துக்கு கூப்பிட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க. இதனால அண்ணன் தம்பிங்களோட மன நிம்மதியே கெட்டு போச்சு. வேலைய கூட நிம்மதியா செய்ய முடியல. ஊர் மக்கள் எல்லாம் இந்த மருமகள்களோட சண்டைய பத்தி கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. ராமனும் லக்ஷ்மணனும் இன்னொரு நாள் கோடாலிய தோல்ல போட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்கள மரியாதையா பேசிக்கிட்டு இருந்த ஊர் பெரியவங்க இப்ப கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பெரிய அண்ணன் தம்பியா இருந்தாலும் மனைவிகள் வர்ற வரைக்கும் தான் அந்த ஒத்துமையெல்லாம் இருக்கும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த 2 அண்ணன் தம்பி தான். நிஜந்தாங்க நீங்க சொல்றது. அண்ணன் தம்பியோட பாசம் வெறும் பொம்பளைங்க சண்டையில இப்படி கேள்விக்குறியாயிடுச்சு. இது எல்லாத்தையும் கேட்டதும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இது ரொம்ப அவமானமா இருந்தது. நாங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்கோம்னு சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்றதுக்கு வாய் வரல. ரொம்ப சந்தோஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த 2 பேரும் சோகமே உருவா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. சாப்பாடு கூட சாப்பிடலாமா வேண்டாமான்னு வேண்டா வெறுப்பாதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் வேளை கூலிங்க எல்லாரும் வீட்டுக்கு போற சமயத்துல தாசரதி மரத்தடிக்கு வந்திருந்தாரு. அண்ணனும் தம்பியும் அந்த மரத்தடியில உட்காந்து சோகமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏண்டா வீட்டுக்கு வராம இப்படி உட்கார்ந்திருந்தா எப்படி? என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு இருக்க பிரச்சனைய கேட்டாரு. ராமனும் லக்ஷ்மணனும் பேசாம மௌனமா இருந்தாங்க. அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தாசரதிக்கு ரொம்ப நல்லா தெரியும். எவ்வளவு பிரச்சனைங்க வந்தாலும் வனவாசம் போனாலும் லக்ஷ்மணன் ராமனை விட்டு போகல. லக்ஷ்மணனுக்கு ஏதாவது ஒண்ணுனா உயிரை கூட விட ராமன் தயாரா இருந்தாரு. ராவணன் மாதிரி மிகப்பெரிய சக்தி கூட தோத்து போயிடுச்சு அண்ணன் தம்பிங்களோட ஒத்துமைய பார்த்து. அதனால 2 பேரும் நல்லா யோசிச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை எடுங்கடா. நாளையில இருந்து ராமன் கல்யாணம் நடக்கும். ஒவ்வொரு வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் நான் என் ராம லக்ஷ்மணனோட சேர்ந்து போகணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறீங்களோ உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தாசரதி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து யோசிச்சு ஒரு முடிவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வழக்கம் போல 2 மருமகள்களும் ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ராமனும் லக்ஷ்மணனும் ராத்திரி திண்ணையில உட்கார்ந்துகிட்டு தங்களோட மனைவிகளை அழைச்சாங்க. 2 பேரும் அங்க வந்தாங்க. அண்ணே,
என் மனைவி ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அவ சார்புல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஊர்ல ராமநவமிங்கிறது ரொம்ப விமர்சையா நடக்கிற திருவிழா. இந்த வருஷம் உங்களால எங்களுக்கு அங்க போக முடியல. இந்த வருஷம் மரியாதையும் எங்களுக்கு போச்சு. அது இந்த ஊர்ல நாங்க வசதியா இருக்கோன்னு இல்ல, நாங்களும் அந்த ராமன் லக்ஷ்மணன் மாதிரி ஒத்துமையா வாழ்ந்து வந்ததுதான் அதுக்கு காரணம். இந்த வருஷம் அந்த அதிர்ஷ்டம் எங்களுக்கு இல்லாம போச்சு. நீங்க எங்களையும் பிரிக்கிறீங்க. நாங்க கல்யாணம் பண்ணது பிரிஞ்சு இருக்க, தனித்தனியா இருக்க இல்ல. ஆனா நீங்க பிரியணும், தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, ஒரு நிபந்தனை. அப்படின்னு சொன்னதும் 2 மருமகள்களும் ஆர்வமா ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தாங்க. நாளைக்கு காலையில நீங்க 2 பேரும் கூட்டு குடும்பத்துல இருந்து விலகி தனி கொடுத்தன இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு போய் ஒரு படி அரிசி வாங்கிட்டு வாங்க. நீங்க அரிசிய கொண்டு வந்ததும் தனி கொடுத்தனம் போறத பத்தி பேசலாம். ஆனா ஒரு விஷயம், சந்தோஷமா இருக்கிறவங்க வீட்ல மட்டும்தான் அரிசி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. மறுநாள் காலையில 2 மருமகள்களும் ஆளுக்கு ஒரு திசையில போனாங்க. 2 பேரும் அரிசி கேட்டு யார் வீட்டுக்கு போனாலும் அவங்க ஏதாவது ஒரு சோக கதைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்க அத்தை இருக்கும்போது தொல்லையா இருந்தது. ஆனா இப்போ நல்லது கெட்டது சொல்ல ஆள் இல்ல. அவங்க மதிப்பு எனக்கு இப்ப தெரியுது. நான் கட்டிக்கிட்டு வரும்போது இத்தனை பேருக்கு சமைச்சு போட முடியாது, எல்லாருக்கும் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு தனி குடும்பத்துக்கு வந்தேன். ஆனா இப்ப ஒரு தலைவலி வந்தாலும் என்ன பாத்துக்க ஒரு ஆள் இல்ல. நானும் என் தம்பியும் ஒன்னா இருக்கும்போது வேற ஒருத்தவங்க எங்க கிட்ட பேசவே பயப்படுவாங்க. இப்ப அவங்க இல்லாததால கண்டவன் வந்து பேசுறாங்க. இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு சோக கதைய சொன்னாங்க. 2 மருமகள்களும் ரொம்ப சோகமா வீட்டுக்கு முகத்தை தொங்க போட்டு வந்தாங்க. 2 பேர் முகத்திலையும் சின்ன மாற்றம் இருந்துச்சு. அரிசி கிடைச்சதா? யார் வீட்லயும் கிடைக்கலங்க. ஏன் அரிசி கிடைக்கல? தனி குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்கும்னு ஒருத்தர் கூட சொல்லல. எல்லாரும் ஒரு கஷ்டத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னதும் ராமனும் லக்ஷ்மணனும் சிரிச்சாங்க. ராமன் இருக்கும்போது கைகேயிக்கு கூட அந்த மதிப்பு தெரியல. தெரியற நேரத்துல ராமன் அந்த இடத்துல இல்ல. கூட்டு குடும்பமும் அப்படிதான். அதோட மதிப்பு கூடி இருக்கும்போது தான் தெரியும். உங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே புரியாது அப்படின்னு சொன்னதும் மருமகள்கள் தலை குனிஞ்சாங்க. நாங்க 2 பேரும் ஒரே வயத்துல இருந்து வந்தோம், ஒரே மாதிரி தான் வளர்ந்தோம். எங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு. நீங்க 2 குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க, வேற வேற மாதிரி வளர்ந்து வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது சகஜம்தான். ஆனா முயற்சி பண்ணணும் இல்லையா? அட்ஜஸ்ட் பண்ற குணத்தை வளர்த்துக்கோங்க. இந்த அண்ணன் எப்ப போவான், தின்ன எப்ப காலியாகும்னு நினைப்பாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. உயிர் உள்ள வரைக்கும் ஒன்னாதான் இருப்போம். உங்களால நாங்க பிரிஞ்சோம்னா 2 பேரும் சந்தோஷமா இருக்க மாட்டோம். முடிவை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு உள்ள விஷயத்த 2 பேருக்கும் புரியுற மாதிரி சொன்னாங்க. 2 மருமகள்களும் புருஷங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்களோட மனச கஷ்டப்படுத்தாம ஒத்துமையா இருக்க முயற்சி பண்ணாங்க. ஆரம்பத்துல 2 பேருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா போக போக அதுவே அவங்களுக்கு பழகிடுச்சு. கொஞ்ச நாள்ல தனி குடும்பம் போக வேண்டிய அவசியம் வராம ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அங்கேயே இருந்தாங்க. அவங்க மாறினதை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தாசரதி குடும்ப உறுப்பினர்களை கூப்பிட்டுக்கிட்டு ராமர் திருக்கல்யாணத்துக்கு சந்தோஷமா போனாரு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன்.